योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार. ஜெய குருராயா. பக்தர்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பகவான்கிட்ட வந்த ஒரு மூத்த பக்தர் தெய்வ திரு கங்கா ராமசாமி ஐயாவுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அனுபவத்தை அனுபவிப்போம். 2009 திரு கங்கா ராமசாமி ஐயா சிவகாசி பஜனாசிரமத்துக்கு வந்திருந்தப்ப அவருக்கு கிடைச்ச பகவான்கிட்ட கிடைச்ச அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணாரு. அதுல இந்த அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். பகவான் சன்னதி தெரு வீட்டுக்கு வந்தப்ப அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பகவான் வந்து அவரோட போட்டோ, பகவானோட போட்டோவை தர்றது உண்டு. அந்த போட்டோ பகவானுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா, பெங்களூர் சோபனா ஆப்செட் உரிமையாளர் திரு SP ஜனார்தனன் அவங்க தான் அதை பிரிண்ட் பண்ணி பகவான்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த போட்டோ எப்படி இருக்கும்னா, பகவான் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல உள்ள குளத்தங்கரையில நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோ பகவான் கொடுக்கும்போது அதோட மகத்துவத்தை சொல்லி ஒரு வாக்கும் கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த போட்டோ வேற இல்லை, இந்த பிச்சைக்காரன் வேற இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இந்த போட்டோ முன்னாடி நம்பிக்கையோட இந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்லி ஒரு ஊதுபத்தி காமிச்சுன்னா என்னோட தந்தை வந்து உங்களுக்கு உடனடியா உதவிக்கு வருவார்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போதுதான் கங்கா ராமசாமி ஐயாக்கும் பகவான்கிட்ட இருந்து அந்த பகவானோட போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய பிரசாதமா அவரு வாங்கிட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல கங்கா ராமசாமி ஐயா வந்து பாண்டிச்சேரி பேப்பர் மில்ல ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருந்தாங்க. பாண்டிச்சேரி பேப்பர் மில் வந்து அதோட MD வந்து என்னோட தாய் மாமனான ஞானகிரி கணேசன் சொல்லி ஏற்கனவே உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். திரு கங்கா ராமசாமி ஐயா அங்க ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற காலகட்டத்துல ஒரு விபத்து அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, பேப்பர் மில்ல ஸ்டோர் பண்ண ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ற இடத்துல ஒரு தீ விபத்து ஆரம்பிச்சிருது. பேப்பர் மில்லோட ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப சுலபமா தீய பரவக்கூடிய தன்மை உள்ளது. அது ஒரு பெரிய விபத்தா மாறுறதுக்குள்ள அதை உடனே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அணைக்கணும். அப்போ உடனடியே தீ அணைப்பு படைய போன் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளெல்லாம் இது மடமடன் பரவிடும். அப்ப திரு கங்கா ராமசாமி ஐயா மனசுல பகவான் கொடுத்த வாக்கு ஞாபகம் வருது. அவர் அந்நேரம் உடனடியா தீ அணைப்பு படைக்கெல்லாம் போன் பண்ணாம என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் போட்டோவை எடுத்து வச்சு பகவான் முன்னாடி அந்த போட்டோ முன்னாடி ப்ரே பண்றார். பகவானோட நாமமான யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயா அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு, பகவான் இங்க ஒரு தீ விபத்து ஆரம்பிச்சிருச்சு, இது பெருசா பரவிடும், சன நேரத்துல வேகமா பரவும், நீங்க வந்து என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல, உடனடியா இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த தீய அணைச்சிடணும்னு சொல்லி ஒரு ஊதுபத்தியை ஏற்றி ப்ரே பண்றாரு. ப்ரே பண்ண மாத்திரத்திலே பகவான் கொடுத்த வாக்கு உடனடியா செயல்படுது. என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அவர் ப்ரே பண்ற டைம்ல அந்த இடத்துல அப்படி ஒரு வெயில், மழைக்கான அறிகுறியே இல்லாத நேரம். ஆனா இந்த ப்ரே பண்ண அந்த பகவானோட போட்டோ முன்னாடி இந்த பிரேயரை சமர்ப்பணம் பண்ண அடுத்த க்ஷணமே என்ன ஆகுது அப்படின்னா, மலை மேகங்கள் அப்படி கூடுது, கரேர்னு கூடி மழை கொட்டுன்னு அந்த இடத்துல மட்டும் பெய்யுது. பெஞ்சது மாத்திரமல்லாம அந்த தீய வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அணைக்கவும் செஞ்சிருது. அப்போ அது ஒரு பெரிய விபத்துல இருந்து பகவான் அதை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, பகவானோட வாக்கு சத்திய வாக்கு. ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல தன்னோட மனசுலயும் அந்த வாக்க ஞாபகத்தை கொண்டு வந்ததும் பகவானோட அருள்னாலதான். அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் விபத்து ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும், ஒண்ணு மாத்திரி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் பகவானோட வாக்குல நமக்கு ஒரு நம்பிக்கை. பகவான் வேற இல்லை, அவர் நாமா வேற இல்லை.
பகவான் வேற இல்ல, அவரோட போட்டோ வேற இல்ல, எல்லாம் பகவான் தான். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பகவானோட நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணோம்னா பகவான் எப்பேற்பட்ட ஒரு பெரிய கஷ்டமோ துன்பமோ இருந்தாலும் பகவான் உடனடியா அதை சால்வ் பண்ணி நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாரு. இந்த ஒரு அழகான அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय